70 வருஷமாக இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலு. இங்கே டாக்டர்ஸ் ராசி, டெலிவரி ராசி நிறைய சொல்லுவாங்க. எம்டி மேடம், அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு வார்த்தையில் மட்டும் பதில் சொல்லுங்கள். வேலை இருக்குன்னு அவசரப்படுத்திட்டே இருங்க. எஸ், நோ, தெரியாது இந்த மாதிரி பதில் சொல்லுங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. புரியுதா? ஓகே சார், புரிஞ்சுதா? எனக்கு டைம் இல்லை, ஜஸ்ட் 15 minutes. சொல்லுங்க. நான் இங்கே கன்சல்டேஷன் வரல, இங்கே கிரைம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க அக்யூஸ் பண்றீங்க. கோர்ட் ஆர்டர். அன்றைக்கி வேறு ஏதாச்சும் குழந்தைங்க மிஸ்ஸிங்னு சொன்னாங்களா? சார், அன்னைக்கு மொத்தம் 9 டெலிவரி ஆயிருக்கு. வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ வெளியே தான் உள்ள ஒரு குழந்தை வந்திருக்கு. இது உங்கள் ஹாஸ்பிட்டல் தானே? அன்னைக்கு 9 குழந்தை பிறந்திருக்கு. உங்க குழந்தைய மட்டும் எதுக்கு நாங்கள் மாற்றணும்? சொல்லுங்க. கடையெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ் வாங்க, கண்ட்ரோல் யூனிட் கொடுக்கணும். சீக்கிரம் கொடுத்தா தான் ரிப்போர்ட் கிடைக்கும். போங்க. தம்பி, இப்போ தான் சார் வாங்கிட்டு போனாங்க. அது இல்லையா, சிசிடிவி ஃபுட்டேஜ் வேணும். எத்தனை நாள் ஃபுட்டேஜ் இருக்கு சார்? ரூல் படி 90 days இருக்கும். ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் கூட அவுட் சோர்ஸ் தான் சார். அவங்கள மந்த்லி ஒன்ஸ் வருவாங்க, செக் பண்ணிட்டு போயிடுவாங்க சார். ஜூலை 15 ஃபுட்டேஜ் எடுங்க. அன்னைக்கு மெட்டர்னிட்டி வார்டில் நீதான் டியூட்டி? ஆமாம் சார். நான் இன்குபேட்டர் வார்டில் இருக்க நர்ஸ் தான் சார். லேபர் ரூமில் அன்னைக்கு நைட் டியூட்டி பார்த்தது ஷைலஜா தான் சார். ஷைலஜா? நான் தான் வெளியில் போய் அட்டெண்டர் கிட்ட சொன்னேன் சார். ஒரு 8:45 போல் இருக்கும். குழந்தைய நான் தான் இன்குபேட்டர் வார்டுக்கு எடுத்துகிட்டு போனேன். எல்லா குழந்தையும் இன்குபேட்டரில் வைக்க மாட்டோம். ஆனால் இவங்க குழந்தையோட டெம்பரேச்சர் அன்ஈவனாக இருந்துச்சு. சாப்பிட போகலாமா? பட்னி கிடந்தாலும் குழந்தை வந்துடாதுப்பா. புனிதவதி ராஜசேகரன் சார். இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. கையில் டேக் போட்டுருவோம். அதில் யூனிக் ஐடி நம்பர் இருக்கும். அம்மா கையிலையும் பாப்பா கையிலையும் டேக் போட்டுட்டு அது ஒரு ப்ராக்சிமிட்டி சிஸ்டமில் ட்ராக் பண்ணிகிட்டே இருப்போம். குழந்தை 8 மணிக்கு வெளில எடுத்திருக்கீங்க. 8:35க்கு குழந்தைய அம்மா கிட்ட காமிச்சிருக்கீங்க. 8:45க்கு தான் குழந்தைய எங்ககிட்ட காமிச்சிங்க. கார்ட் கட் பண்ணுறதுக்கு சில சமயம் டைம் எடுக்கும். அம்பிளிக்கல் கார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் குழந்தைய சுத்தம் பண்ணிட்டு தான் அம்மா கிட்டேயே காட்டுவோம். அதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுமா? ஆமாம் சார். அம்மா கிட்ட இருந்து கடைசியாக தான் எல்லா ஸ்ட்ரென்த்தும் தொப்புள்கொடி வழியாக குழந்தைக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். குழந்தை 8 மணிக்கு வெளில எடுத்திருக்காங்க. 8:35 குழந்தைய அம்மா கிட்ட காமிச்சிருக்காங்க. 8:45 தான் குழந்தைய எங்க கிட்ட காமிச்சாங்க. 9 மணி போல குழந்தைய இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் பெர்மீட்டரு, மெட்டர்னிட்டி பிளாக்கோட சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து கண்ட்ரோல் யூனிட்டை கொடுத்துருக்கேன் சார். அப்புறம் எஸ்பிகிட்ட நீங்கள் கொஞ்சம் பேசுகிறேன் சார். சரி, பேசுகிறேயா? தேங்க்ஸ் சார். கேசஸில் எம்மோ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் ஜெயிலேருந்து யார் வந்து போயிருக்கான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி ஸ்கெட்சு போடுறது சார், பிளான் போடுறது ஜெயிலில் தான் நடக்கும். சரி, இங்கேயே உட்காந்து பேசுங்க சார். என்ன செல்வம், எப்படி இருக்க? பிள்ளைங்கள பார்த்தியா? சார், பொண்டாட்டி வரதே இல்லை சார். பார்த்து 3 மாதம் ஆகுது சார். சார், நீங்கள் சொன்னால் கேட்பா சார்? பேசுகிறேன். எனக்கு ஒரு தகவல் வேணுமே. ரீசெண்டாக ரிலீஸ் ஆனதில் யாராவது குழந்தைக்கிற மேட்ரு ரெஜிஸ்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் சார். எவன் போனான்னு தெரியும், ஆனால் எதுக்கு போனான்னு தெரியாதுல்ல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. ஆனது வா, நம்ம ஏரியா பையன்ப்பா. பச்சை குழந்தைய காணாம்ப்பா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. குழந்தை மேட்டர்லாம் தெரியாது சார். உள்ள ஒரு மட்டை மேட்ரு ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அது கொஞ்சம் பெரிய மேட்ரு சார். கொஞ்சம் கேட்டு பார்த்து சொல்லு செல்வம். சார், பொண்டாட்டிகிட்ட பேசுங்க சார். என்ன கேஸ் சார்? கொண்டாம்ப்பா. யார? அவள் பொண்டாட்டிய அவன் ஃப்ரெண்டோட பார்த்துட்டான். பொண்டாட்டிகிட்ட சொல்கிறேன்னு சொன்னீங்க. அது அப்படி தான்ப்பா. என்ன சார், ஜெயிலெலாம் போயிட்டு வந்த பிறகு தான் இந்த கஜா ஞாபகம் வருதா? அவங்ககிட்ட வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சப்ஜெக்டாக தெரிஞ்சுட்டு வரணும்ல கஜா. இப்படி பேசியே எல்லாம் வேலையும் வாங்கிட்டு சார். தம்பி, சார் எனக்கு 15 வருஷமாக தெரியும். பேர் என்னையா? என் பேர் லைக்கு சார். அவன் பேர் ஷாரு. எத்தனை வருஷமா கஜாட்டா இருக்க? 3 வருஷமா சார். கை குழந்தை எதுவும் பார்த்தா? ஹீரோ போலிங் பண்ணுறவன் அதை மட்டும்தான் பண்ணுவான். வேலையை முடிச்சுட்டு அங்கேயே மூத்தம் பெஞ்சிட்டு போயிடுவான். ஏன்னா நாளைக்கு
எவனோ பண்ண கேஸ் அவன் மேலே போட்டா பிச்சை எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் தான் தூக்க மாட்டாங்க சார். நைட்டு பிளாட்ஃபார்மில் தூங்குறது, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே பிளாட்ஃபார்ம் ஈஸியாக தூக்கிடுவானுங்க சார். இங்கே ஜன்னல் உடைக்கிறவன், பூட்டு உடைக்கிறவன், பூட்டு திறக்கிறவன்லேருந்து ஆரம்பித்து மட்டை பண்ணுற வரைக்கும் இங்கே ஒருத்தனுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குது. அப்புறம் நம்ம ஊர் குழந்தைங்க தூக்குனா நாட்டுக்கு தான் சார் அனுப்புவானுங்க. இங்கெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. குழந்தைய தூக்குறது தான் இங்கே சம்பவம். இன்னொரு குழந்தைய வச்சுட்டு போது தான் சினிமாவில் தான் தொழில் முறையாக செய்கிறவன் இதை செய்யலை சார். இந்த டிராஃபிக் கேஸ் எல்லாம் நீ இதுக்கு தான் வந்துக்கன்னு தெரியும் சார். இதுங்கெல்லாம் சிக்னலில் பிச்சை எடுக்குதுங்க. ஆனால் பார்த்துக்க சார், அடுத்த இதெல்லாம் கோயம்புத்தூர் போயிடும். இப்படி மாற்றிக்கினே இருப்பானுங்க. ஒரே இடத்துல ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டாங்க சார். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் ஏதாவது லீடு கிடைக்குமான்னு அலைஞ்சிட்டு இருக்கான். தேடுறாங்கல்ல, கண்டிப்பா உன் பேரை கிடைச்சிரும் சார். என் வாயால் சாப்பிட்டு கொடுத்துட்டு டேய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, தைரியமா இரு. தர நல்லா இருக்கியா? நிறைய ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம் சார். இன்கேட் அவுட் கேட் பக்காவாக ஸ்கேன் பண்ணிட்டோம் சார். குழந்தைய யாராவது கேட் வழியாக எடுத்துகிட்டு போன மாதிரி தெரிஞ்சுதா சார்? 8:30க்கு மேலே கையில் குழந்தையோட யாரும் வெளியில் போகல சார். இங்கே குழந்தை ஏதாவது காணாம போச்சானே தெரியலப்பா. அப்போ உள்ள சார் க்ளீன் சார். டெலிவரி டைமிங், லேபரோட எக்ஸிட், இன்குபேட்டர் ரூம் என்ட்ரி எல்லாம் கிளியராக இருக்குது சார். இங்கே பாருங்கள் சார், ஃபஸ்ட் டைம் இந்த கேமராலேருந்து எக்ஸிட் ஆகி இன்குபேட்டர் ரூமில் குழந்தை வச்சுட்டு வரதுக்கு 90 செகண்ட்ஸ் ஆயிருக்கு சார். ஆனால் அதுவே செகண்ட் டைம் ஒரு 20 செகண்ட் கூட ஆயிருக்கு. இது ஒரு சின்ன நெக்லிஜிபிள் டூரேஷன் தான். இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது சார். எக்ஸிட் என்ட்ரி, பாடி லாங்குவேஜ், கலர் அண்ட் காஸ்டியூம் கண்டினியூட்டி எல்லாம் கரெக்டாக இருக்குது சார். குழந்தை மிஸ் ஆகிறது சான்ஸே இல்லை சார். இவ்வளோ க்ளீனாக பண்ணணும்னா க்ளோஸ் கான்டாக்ட் தான் சார் பாசிபிள். நான் வேலைக்கு வந்தப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாது. கண்ணு தான் கேமரா, மூளை தான் ஆடிஸ்க்கு. வரேன். ஓகே சார். குழந்தை மிஸ் ஆகிறது சான்ஸே இல்லை சார். இவ்வளோ க்ளீனாக பண்ணணும்னா க்ளோஸ் கான்டாக்ட் தான் சார் பாசிபிள். புனிதவதி ராஜசேகரன் சார். நான் இன்குபேட்டர் வார்டில் இருக்க நர்ஸ் தான் சார். நான் தான் வெளியில் போய் அட்டெண்டர் கிட்ட சொன்னேன் சார். எந்த ரெக்கார்டும் இல்லை, எந்த ப்ரூஃபும் இல்லை. ஐயா, கொஞ்சம் தண்ணி கூட. இங்கே வா. போமா. கேமரா ஒன்று. ஃபஸ்ட் டைம் இந்த கேமராலேருந்து எக்ஸிட் ஆகி இன்குபேட்டர் ரூமில் குழந்தை வச்சுட்டு வரதுக்கு 90 செகண்ட்ஸ் ஆயிருக்கு சார். ஆனால் அதுவே செகண்ட் டைம் ஒரு 20 செகண்ட் கூட ஆயிருக்கு. அங்கே போய் வை. இங்கே மட்டும் தான் டிஃபரன்ஸ் ஆகுது. மற்ற இடத்துலலாம் கரெக்டாக இருக்கே. இவ்வளோ க்ளீனாக பண்ணணும்னா க்ளோஸ் கான்டாக்ட் தான் சார் பாசிபிள். புனிதவதி ராஜசேகரன் சார். நான் தான் வெளியில் போய் அட்டெண்டர் கிட்ட சொன்னேன் சார். அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க சார். சவுதியில் வேலை கிடச்சிருச்சுன்னு. நீங்கள் ஏற்கனவே அவங்கள விசாரிச்சிட்டீங்க. சரி, அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுங்க.